வணக்கம். 2025க்கு பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்கான அதிகாலை வகுப்பில் கற்பிக்கப்படும் வினாக்களுக்கு மாணவர்கள் விளங்கி தங்கள் மொழியாற்றலால் பேச்சாற்றலால் வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்கும் காணொளிகளை என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்து வருகிறேன். அந்த வகையில் நுண்ணறிவு பயிற்சிகள் எனும் 37 பயிற்சிகளில் முதலாவது பயிற்சித்தாளில் மொத்தம் 22 வினாக்கள் உள்ளன. அதில் 2 வினாக்கள் புறக்கணிக்கப்பட்டு 20 வினாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடையளிக்கும் விளக்கங்கள் கற்பிக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. அதில் தொடர்ச்சியாக அதிக வினாக்களுக்கு கடினமான வினாக்களுக்கு இலகு வழியில் விடையளித்து முன்னணியில் திகழும் இம்மாணவி லீசாவை மனதார வாழ்த்தி கொண்டு நான் அவளுடைய காணொலியை உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கின்றேன். அதற்கிடையில் இக்காணொலிகளை பார்வையிடும் பெற்றோர்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புவது என்னென்றால், நீங்கள் மற்றவர்களை எவ்வளவுக்கு ஊக்குவிக்க பாராட்டுகின்றீர்களோ அந்தளவுக்கு உங்கள் பிள்ளைகளும் உண்மையிலேயே முயற்சியுடையவர்களாக மாறுவார்கள். அதாவது ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே பலரும் என்பது தமிழில் உள்ள பழமொழி. அதன் கருத்து என்னென்றால், எந்த ஒரு பிள்ளையும் செய்கின்ற சிறந்த ஆற்றலை நீங்கள் மற்றவர்கள் எல்லோரும் போற்றுகின்ற போது அந்த பிள்ளைகளுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு உணர்வு மனதில் தோன்றும். அடே அம்மா அப்பா அந்த பிள்ளை விடையளிக்கிற பிள்ளையை வாழ்த்துகிறார்கள், அப்போ நாங்களும் இப்படி மாற வேணும் என்ற உள்ளார்ந்த ஒரு வேட்கை உருவாகும் என்பதை நீங்கள் உணர்ந்து இப்படி விடையளிக்கிற பிள்ளைகளின் காணொலிகளுக்கு அந்த பிள்ளைகளின் ஆற்றலை பாராட்டி கொமெண்ட் போடுங்கோ. அது ஒரு நல்ல பழக்கம். லைக் பண்ணுங்கோ, கொமெண்ட் பண்ணுங்கோ. அப்போ பிள்ளைகள் அதை பார்ப்பார்கள், உற்சாகம் பெறுவார்கள். அப்போ கேள்விகளை விளங்கி விடையளிக்கணும் என்ற ஆர்வம் பெறும். இப்போ வகுப்பில் கற்பிக்கின்ற போது எல்லா பிள்ளைகளும் என்ன செய்கிறார்கள், இந்த விடையளிக்கிற பிள்ளைகள் இதுக்கு நான் விடையளிக்க வேண்டும் என்று சொல்லி மிகுந்த கவனத்தோடு கேள்விகளை அவதானிக்கிறார்கள். விடையளிப்பதில் அக்கறை இல்லாமல் அதை கவலையினமாக விடுகின்ற பெற்றோர்களின் பிள்ளைகள் அதே எல்லா பிள்ளைகளையும் சொல்லட்டும், நமக்கு என்ன, நாம் இருந்துட்டு போவோம் என்ற மாதிரி இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் இதை உணர்ந்து அந்த பிள்ளைகளை ஊக்குவித்து உங்கள் பிள்ளைகளையும் இந்த இடத்துல பங்களிப்பு செய்ய பழக்கினால்தான் நல்லதொரு எதிர்காலம் திகழும் என்பதை நான் மிகவும் கருணையுடன், அதாவது இது மிக தாழ்மையுடன் தெரிவிக்கின்ற ஒரு கருத்து. அந்த பிள்ளைகளை பாராட்டி கொமெண்ட் போடுங்கோ. அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு உணர்வு வரும். உங்கள் பிள்ளைகளையும் பதிலளிக்க பழக்குங்கோ. அப்படி பழகுகின்ற போது தான் அந்த பிள்ளைகள் ஆற்றல் உள்ளவர்களாக மாற்ற முடியும். இது பரீட்சைக்கு மட்டுமல்ல, எதிர்காலத்தில் அந்த பிள்ளை சாதாரண உயர்தரம் படிப்பதற்கும் ஒரு உறுதுணையாக அமையும் என கூறி நான் இப்பொழுது லீசாவின் விடை விளக்கத்தை கேட்போம்.
When I'm gone